ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட்ல பாபாவோட மத்தியான ஆர்த்தியோட கடைசி ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகு அதோட அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்திலையும் உங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால இன்னைக்கு 9, 10, 11 இந்த 3 பேராகிராஃப், அந்த 3 ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். அந்த பாடலை கேட்டதுக்கு பிறகு அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸ்ரீ சாயீஷ கிருபாநிதே கில கிருணாம் சர்வார்த்த சித்தி பிரதா யுஷ்மத் பாதரஜஃப் பிரபாவமதுலம் தாதாபி வக்தாக்ஷமஹ சத்பக்த்யா சரணம் கிருதா ஜலிபுட சம்பிராப்திதோஸ்மி பிரபோ ஸ்ரீமத் சாயி பரேஷ பாதகமலா நான்யக்ஷரண்யம் மம சாயி ரூபதர ராகவோத்தமம் பக்தகாம விபுதத்ருமம் பிரபும் மாயயோபஹத சித்தசுத்தயே चिन्तयाम्यमहर्निशं मुधा शरत्सुधांशुं प्रतिमं प्रकाशं कृपातपत्रं तव साईनाथ त्वदीयपादाब्जशमाश्रितानां स्वच्छाययातापमपाकरोतु. இப்போ இந்த பாடல் நீங்க கேட்டீங்க இல்லையா? இந்த ஸ்டார்டிங் டியூன் போன ஸ்லோகத்திலேருந்து மாறும். அப்போ உங்களுக்கு இது எப்படி ஆரம்பிக்கிறது? ஸ்ரீ சாயீஷ கிருபாநிதே கில கிருணாம் அப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது. அப்போ இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது ஸ்ரீ சாயீஷ கிருபாநிதே கில கிருணாம் சர்வார்த்த சித்தி பிரதா அப்படின்னு கொடுக்கிறார். இந்த இடத்துல சாயீஷ கிருபாநிதே நிருணான்னு இருக்கு பாருங்க. அது நா சவுண்ட். நிருணா அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறது. அப்பாடா எனக்கு இது போதும்பா அப்படின்னு நம்ம ஒரு பூர்த்தி அடைகிறோம் பாருங்க. இது போதும் எனக்கு அப்படின்னு, அதுதான் நிருணா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ரீ சாயீஷ கிருபா நிதே அப்படின்னு வருது பாருங்க. நிதே அப்படின்னா சாகரம், ஓஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபாவோடைய அந்த அருள், அவருடைய அனுகிரகம் எப்படின்னா கடல் மாதிரியா, ஓஷன் மாதிரி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. என்ன, எதனால நம்ம சாட்டிஸ்ஃபை ஆறோம் அப்படின்னா, சர்வார்த்த சித்தி பிரதா. சர்வ அப்படின்னா எல்லாமே, சித்தி அப்படின்னா சித்தி பிரதா அப்படின்னா, பிரதா அப்படின்னா தரது. என்ன தரார்? எல்லாமே தரார். அந்த எல்லான்றது என்னன்னா சர்வார்த்த சித்தி பிரதா அப்படின்னா, இந்த பர்ஃபெக்ஷன் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில ஒரு சக்சஸ் ஆகட்டும், நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறோம், இல்லை ஒரு விஷயத்துல தர்மத்தை கடைபிடிக்கிறோம், நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி எல்லாமே சித்தி அடையிறது இல்லையா? அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க பாபா, நீங்க எப்படின்னா யூ ஆர் தி ஓஷன் ஆஃப் கிரேஸ். அவருடைய அந்த ஆசீர்வாதம், அருள் எப்படின்னா ஒரு கடல் மாதிரி. அண்ட் இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. பாபாவை வேண்டினா மோட்சம் முதற்கொண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே சித்தி பண்றார் பாபா. அடுத்த வரியில யுஷ்மத் பாத ரஜப் பிரபாவ மதுளம் தாதாபி பக்தாக்ஷமஹ அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல யுஷ்மத் பாத ரஜ, பாத அப்படின்னா பாதம், ரஜ அப்படின்னா தூசி அப்படின்னு அர்த்தம். அப்போ யுஷ்மத் பாத ரஜ பிரபாவ மதுளம். பிரபாவ மதுளம் அப்படின்னா இதற்கு இணையா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அவருடைய பிரபம், அவருடைய பவர் இட் இஸ் அன்கம்பேரபிள். எதுக்கு ஈக்குவலா நம்ம பேசவே முடியாது. யூ கேன் நெவர் ஈக்குவேட் ஹிஸ் பவர் டு எனிதிங். ஸோ அதுதான் சொல்றாங்க, அவருடைய அந்த பலம், அவருடைய பிரசித்தி எதுக்கு நிகராகவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? தாத்தாபி. தாத்தா அப்படின்னா யாரு? பிரம்மா, படைக்கிறவர் தான் தாத்தா. தாதாபி, பிரம்மா கூட வக்தாக்ஷமஹ. வக்தாக்ஷமஹனா அவருக்கு கூட அதை சொல்ல முடியாதாம். பாபாவுடைய பவர் அவ்வளோவாம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? பாபா
உங்களுடைய பாதத்துல இருக்கக்கூடிய தூசியோட பவர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பாபா கூட இல்ல, அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசி, இட் இஸ் அன்கம்பேரபிள். அதை எதுக்குமே நிகரா பேசவே முடியாது, அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. எப்படின்னா பிரம்மாக்கு கூட வார்த்தைகள் இல்லையா அதை வர்ணிக்கிறதுக்கு, அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்துடைய அடுத்த வரி நம்ம பார்க்கலாம். சத்பக்தியா சரணம் கிருதாஞ்சலி புட சம்பிராப்தி தோஷ்மி பிரபோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சத்பக்தியா அப்படின்னு என்ன? பக்தியா அப்படின்னாலே பக்தி. சத்பக்தியானா எல்லா விதமான, அனைத்து விதமான பக்தி, என்ன நவவித பக்திகளோடு. சரணம் அப்படின்னா சரணாகதி. கிருதாஞ்சலி புட்ட அப்படின்னா நம்மளுடைய இந்த கரங்களை இப்படி கூப்பி சொல்றோம் இல்லையா, இதுதான் கிருதாஞ்சலி புட்ட அப்படின்னு சொல்றது. கிருதாஞ்சலி புட்ட சம்பிராப்தி தோஷ்மி பிரபோ. அப்போ சம்பிராப்தி தோஷ்மி பிரபோனா அஸ்மினா நான், சம்பிராப்தி தோஷ்மி பிரபு அப்படின்னா என்னுடைய 2 கரங்களை கூப்பி நான் உங்களை வணங்குகிறேன். எப்படி? உங்களை சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அடுத்த வரியில சொல்றார், ஸ்ரீமத் சாயி பரேஷ பாத கமலா நான்யக் சரண்யம் மம அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஸ்ரீமத் அப்படின்னாலே நிறைய பேருக்குள்ளே ஸ்ரீமதி அப்படின்லாம் வைப்பாங்க. அப்ப ஸ்ரீமத் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத் சாயி, யாரு அழகு? சாயி அழகு. பரேஷ பாத கமலாம், பரேஷா அப்படின்னா அவருக்கு மேல யாருமே இல்லை, த சுப்ரீம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, த ஹையஸ்ட், அவர் தான் பரேஷ அப்படின்னு சொல்றது. பாத கமலாம், பாத கமலாம்னா அவருடைய பாதம், கமலம்னா என்ன? கமல பாதம் நம்ம சொல்லுவோம், லோட்டஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாத கமலாம். நான்யக் சரண்யம் மம, நான் அந்ய, அது பிரிக்கணும்னா அப்படிதான் நம்ம பிரிக்கணும். நான் அந்ய சரண்யம் மம, நான் அப்படின்னா இல்ல, அந்யனா வேற யாரோ, சரணம் மம, சரணம்னா சரணாகதி அடையிறது. அப்படின்னா என்ன? பாபா நீங்கள் தான் இருக்கிற தெய்வத்துக்கு தெய்வம், தி சுப்ரீம் காட் யாரு அப்படின்னா அழகான சாயி. உங்களை தவிர எனக்கு வேற அடைக்கலம் யாருமே இல்லை அப்படின்னு எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்ன்றதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்காங்க. இதுதான் 9வது ஸ்லோகம். அடுத்தது 10வது ஸ்லோகத்துல சாயி ரூப தரராக ஓத்தமம் பக்த காம விபுத திருமம் பிரபும் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வருது, சாயி ரூப தர ராகவ. ராகவனா என்ன? ராகவ சுந்தரா அப்படின்னு நம்ம பாடுறோம். அப்படின்னா யாரு? ராகவன் ராமன், ராமர் தான் ராகவா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ சாயி ரூப, சாயியோட ரூபம் யாருது அப்படின்னா ராகவனோடது. ராமரும் சாயியும் வேறில்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். எப்படி? பக்த காம விபுத திருமம் பிரபும், பக்தர்களுடைய காமம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிறைய விதமான ஆசைகள், அது மெட்டீரியலிஸ்டிக் டிசையரா கூட இருக்கலாம். எனக்கு வீடு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். சிலவங்க வேற ஒரு மனிதனை பார்த்து எனக்கு இவரை திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாம். இப்போ ஒரு வீடு பார்த்து எனக்கு இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் பக்த காம விபுத திருமம் பிரபும், திருமம் அப்படின்னா ட்ரீ, அந்த விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காமதேனு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி தான் விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. அந்த மாதிரியான எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய தெய்வம் யாருன்னா சாயி. எந்த ரூபத்தில் இருக்கார்? ராமருடைய ரூபத்துல இருக்கார். அடுத்த வரியில மாயயோப ஹத சித்த சுத்தையே சிந்தையாம் யமஹர்நிஷம் முதா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல மாயை, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு இருக்கிறது பார்க்கறது எல்லாம் மாயை தான், அது மாய. யோப, யோபம்னா பயம் அப்படின்னு அர்த்தம். மாய யோப ஹத, ஹத அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்னால கஷ்டம் வருது பாருங்க, அதனால நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆறோம், அதுதான் ஹத அப்படின்னு சொல்றது. ஹத சித்த சுத்தே, சித்தம் அப்படின்னா மனசு புத்தி, சித்த அதுதான் சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். சுத்தையே, சுத்தையேனா பியூரிஃபை பண்றது, சுத்தமாக்குறது. சிந்தையாம் யமஹர்நிஷம் முதா, சிந்தையாம்னா நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அகம் நிஷம், இந்த இடத்துல பிரிக்கணும். சிந்தையாம் யமஹன் நிஷம் அப்படின்னு சொல்றாங்க. அகம்னா பகல், நிஷம்னா ராத்திரி. அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? எங்களுடைய மனசையும் புத்தியையும் சுத்தமாக்குறதுக்கு, தூய்மைப்படுத்துறதுக்கு ராத்திரியும் பகலுமா உங்களை பத்தியே நாங்க ஸ்மரணம் பண்றோம். எதனால? மாயையால பயந்து போன நாங்கள்
உங்களே அடைக்கலமாக வச்சு ராத்திரியும் பகலுமா உங்களுடைய நாமத்தையே ஸ்மரிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது இந்த ஸ்லோகாவோட அடுத்த வரி பார்க்கலாம். ஷரஸ்துதாம்ஷும் பிரதிமம் பிரகாஷம் கிருபாத பத்திரம் தவசாயி நாத அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஷரத் சுதாம்ஷும் 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 அப்படின்னு சொல்லணும். சுதாம்ஷும்னா என்ன அப்படின்னா சந்திரன், மூன். இந்த இடத்துல அப்பிரதிமா நீங்க சேர்த்து படிக்கிறதுனால உங்களுக்கு அது புரியாது. ஷரத் சுதாம்ஷும் பிரதிமம் பிரகாஷம் அப்படின்னு வருது இல்ல. இந்த அப்பிரதிமா, அப்பிரதிமானா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். அது பிரதிமா அப்படின்னா அழகு, அப்பிரதிமானா அந்த அழகை பத்தி சொல்லவே முடியாது. அழகோ அழகு, அந்த அளவுக்கு ஒரு அழகு. பிரகாஷம் அப்படின்னா அவ்வளோ பிரகாசமா இருக்கிறது. கிருபாத பத்திரம், அவருடைய கிருப்பை எப்படி இருக்கு அப்படின்னா கடல் மாதிரி இருக்காம். தவ சாயிநாதம் அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாங்க சந்திரன் மாதிரி. சந்திரன் எப்படி அவ்வளோ அழகு இல்லையா? சந்திரனுடைய அழகுக்கு ஈடையினை யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனாலதான் அந்த சந்திரனுக்கு ஒரு ஆணவம் இருந்தது, நம்மளுக்கு ஒரு கதையே தெரியும். அந்த மாதிரி சந்திரன் மாதிரி உங்களுடைய அழகை வர்ணிக்கவே முடியாது. உங்களுடைய கிருபையும் அவ்வளோ கடல் அளவுக்கு ஒரு கிருபை உங்களோடது. அடுத்த வரி தான் இந்த ஸ்லோகமே முடிக்கிறார். எப்படின்னா த்வதீய பாதா யஷமாஸ்ரிதானாம் ஸ்வச்சாய யாதா பமபா கரோது அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல த்வதீய பாதாம், மறுபடியும் பாதம், உங்களுடைய பாதம். எப்படி என்ன சொல்ல வராங்க? த்வதீய பாதா யஷமாஸ்ரிதானாம், ஆஸ்ரிதானாம் அப்படின்னா என்னன்னா, ஆஸ்ரிதான் நிறைய பேருக்கு ஒரு பேரே இருக்கும். ஆஸ்ரிதா அப்படின்னா அடைக்கலம் அடையிறது, ரெஃப்யூஜ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அதான் ஆஸ்ரிதா. ஸ்வச்சாயா, சாயா அப்படின்னாலே நிழல் அப்படின்னு அர்த்தம். ஸ்வச்சாயா அப்படின்னா உங்களோட அப்படியே ஆஹா எவ்வளோ சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லல பாபா, உங்களோட அந்த அழகான நிழல்ல ஸ்வச்சாயா தாபமபா கரோதோ. தாபம அப்படின்னா நம்ம பாடல்ல கூட வரும் தாபம. தாபமனா இந்த கஷ்டங்கள் இருக்குல்ல, அது ஒரு அனலோட கம்பேர் பண்றாங்க, ஹீட் அப்படியோட நம்ம கஷ்டங்களை கம்பேர் பண்றாங்க. எதுக்குன்னு உங்களுக்கு புரியும். தாபமா தாபமபா அப்படின்னு வருது, அது பிரிக்கும் போது தாபம அப்பா அப்படின்னு. அப்பான்னு பிரிச்சோம். அப்பாவோட அர்த்தம் என்னன்னா அதை நீக்கிறது, டு வார்ட் ஆஃப் த டேஞ்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பா கரோதோ. கரோத்தோன்னா பண்றது. அப்ப என்ன அப்படின்னா உங்களுடைய பாதத்துல அடைக்கலமாக இருக்கிற பக்தர்களான எங்களுக்கு அனலாக இருக்கக்கூடிய எங்களுடைய கஷ்டங்களை நீங்க நீக்கணும். எப்படின்னா உங்களோட அந்த அழகான நிழல்ல நாங்க உட்கார்ந்துக்கிறோம் பாபா, எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் நீக்கணும் அப்படின்னு எழுதுறார். அவ்வளோ அழகான வரி. இதோட அர்த்தம் புரிய புரிய இந்த ஆர்த்தி பாடணும்னு ஒரு ஆசை நம்மளுக்கு வரும். இதே மாதிரிதான் அடுத்த ஸ்லோகத்திலையும் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் உபாசினி பாபா மகாராஜ். அடுத்த ஸ்லோகத்துல என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.